வணக்கம். இது புதிய தலைமுறையின் உங்கள் ஊர் உங்கள் குரல். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வீடுகளுக்குள் புகுந்து உணவை கபளீகரம் செய்யும் காட்டு யானைகள். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளால் மக்கள் அச்சம். பாதி வழியிலேயே களவு போகும் ரேஷன் பொருள்கள். வலைதளங்களில் பரவும் வீடியோ காட்சியால் மக்கள் அதிர்ச்சி. நெடுவாசல் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. போராட்ட களமிறங்கிய கல்லூரி மாணவர்கள். கோடைக்கு முன்பாகவே வாட்டும் குடிநீர் தட்டுப்பாடு. திருச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் பொதுமக்கள் சாலை மறியல். கோவையில் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க தற்காலிக தடை. வறட்சியை சமாளிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கோவை தடாகம் குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டு யானை ஒன்று வீட்டினுள் நுழையும் காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறது. கூலி தொழிலாளிகள் அதிகம் வசிக்கும் அந்த பகுதியில் காட்டு யானை ஒன்று வருகிறது. வரிசையாக இருக்கும் வீடுகளின் கதவுகளை தன் தும்பிக்கையால் தள்ளி வீட்டிற்குள் இருக்கும் உணவுகளை வெளியே எடுத்து உண்ணும் காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த நேரத்தில் மனிதர்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கூட்டுறவு சங்கத்தில் இருந்து நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசி திருடப்படும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. லாரியில் கொண்டு செல்லப்படும் அரிசி மூட்டைகளில் ஊழியர் ஒருவர் துளையிட்டு திருடும் காட்சி அதில் பதிவாகி இருக்கிறது. மாவட்டம் முழுவதும் உள்ள 1208 நியாய விலை கடைகளுக்கு கூட்டுறவு நிறுவனம் மூலம் அரிசி விநியோகம் செய்யப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 1000 மூட்டைகளில் தலா 2 கிலோ வீதம் அரிசி திருடப்படுவதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கடந்த 2 நாள்களாக நடந்து வந்த காத்திருப்பு போராட்டம் இன்று முடிவுக்கு வந்தது. வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினர் அனைவருக்கும் உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கட்சியினர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் பேச்சு நடத்தினார். போராட்டம் பற்றி அரசுக்கு தெரியப்படுத்துவதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை மாவட்டத்தில் ஆழ்குழாய் கிணறு அமைக்க மாவட்ட நிர்வாகம் தற்காலிக தடை விதித்திருக்கிறது. வறட்சியை சமாளிப்பதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. மழையின்றி ஏற்பட்டிருக்கும் கடும் வறட்சியை சமாளிப்பது தொடர்பாக பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதில் வர்த்தக ரீதியான பயன்பாடு, தனிநபர் அல்லது குழுமம், பாசனம் என எந்த பயன்பாட்டுக்கும் ஆழ்குழாய் கிணறு அமைக்கக்கூடாது எனவும் முடிவு செய்யப்பட்டது. மழை பெய்து நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரபல தனியார் ஆடையகத்தில் லிப்டில் சிக்கி பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். கடையின் லிப்டில் இருந்து இறந்து கிடந்த எலியினை அகற்றும் பணியில் கடை ஊழியர் சாகிர் ஹுசேன் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக லிப்ட் இயங்கியதில் அதில் சிக்கிய சாகிர் ஹுசேன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து வரும் செய்திகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக மத்திய அரசு அளித்துள்ள ஒப்புதலை ரத்து செய்ய கோரி அரசு மன்னர் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் நிலத்தடி நீர்மட்டம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வாழ தகுதியற்ற பூமியாக மாறும் என கூறிய மாணவர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். திருவாரூர் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த விவசாயியின் குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், கடந்த 2015-16 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் கள்ளிக்குடி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராசிபுரம் 25வது வார்டு பகுதிக்கு உட்பட்ட காளியம்மன் கோயில் தெரு, தேவேந்தர் தெரு, பழனி தெரு, செக்கா தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என புகார் கூறி பெண்கள் காலி குடங்களுடன் ராசிபுரம் நாமக்கல் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பேச்சு நடத்தி குடிநீர் வழங்க உறுதியளித்ததை ஒட்டி போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொதுமக்கள் குடிநீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மணப்பாறை அருகே தொட்டியப்பட்டி ஊராட்சியில் உள்ள சோமன்பட்டி, சேனியப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கி வந்த ஆழ்குழாய் கிணறுகள் வறண்டன. அதனால் விநியோகிக்கப்பட்ட காவிரி குடிநீரும் கடந்த 1 மாதமாக முறையாக விநியோகிக்கப்படவில்லை என கூறி 200க்கும் அதிகமானோர் தொட்டியப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் சமாதானம் செய்ததை ஒட்டி கலைந்து சென்றனர். இதனால் மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் அருகே மின் மோட்டார்கள் மூலம் கூடுதல் குடிநீரை எடுத்து வந்த 12 வீடுகளுக்கான இணைப்பை ஊராட்சி அதிகாரிகள் துண்டித்துள்ளனர். கூடுதல் குடிநீரை எடுக்க பயன்படுத்தப்பட்ட மின் மோட்டார்களையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் அருகே கூரைக்கொண்டு ஊராட்சி பகுதியில் சில மின் மோட்டார் மூலம் முறைகேடாக குடிநீரை எடுப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து அதிகாரிகள் நடத்திய சோதனைக்கு பின் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதுபோன்று முறைகேடாக குடிநீர் எடுப்பதை தடுக்கும் பொருட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சிக்கு உட்பட்ட 5 வார்டுகளில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உடனடியாக தண்ணீர் விநியோகிக்க வலியுறுத்தினர். நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் குழித்துறை அருகே வெட்டுவண்ணியிலிருந்து பம்பம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இந்த பணியால் குழித்துறை நகராட்சிக்கு உட்பட்ட 5 வார்டுகளுக்கு செல்லும் குடிநீர் குழாயில் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது. இதை சரி செய்து தண்ணீர் விநியோகத்தை தொடங்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என மக்கள் எச்சரித்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 450 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. வெயிலின் தாக்கம் அதிகரித்ததை அடுத்து மேட்டூர் அணையிலிருந்து 600 கன அடி நீர் குடிநீர் தேவைக்காக வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 32.29 அடியாகவும் நீரிருப்பு 8.46 TMC ஆகவும் இருக்கிறது. நீர்வரத்து வினாடிக்கு 54 கன அடியாக உள்ளது. அணையில் இருக்கும் தண்ணீரை சில வாரங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் கோடையை சமாளிக்க மாற்று ஏற்பாடுகள் குறித்து பொதுப்பணித்துறையினர் ஆலோசித்து வருகின்றனர். பழனி வரதமா நதி அணைப்பகுதியை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வினய் தெரிவித்துள்ளார். பழனி கொடைக்கானல் சாலையில் அமைந்துள்ள வரதமா நதி அணைப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்குள்ள பூங்காக்களை பராமரிக்கவும் சிறுவர்கள் விளையாடி மகிழும் வகையில் நவீன விளையாட்டு சாதனங்கள் பொருத்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். படகு சவாரி தொடங்குவதற்கான வாய்ப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் வினய் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தஞ்சமடைந்துள்ள 15க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசூர் அருகே உள்ள சானமா வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக 15க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சுற்றித் திரிகின்றன. யானைகள் உணவுக்காக இரவு நேரத்தில் அப்பகுதியில் உள்ள கிராமங்களில் நுழைந்து விவசாய பயிர்களை நாசம் செய்து வருகின்றன. யானைகளை தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் விரட்ட வனச்சரகர் சுகுமார் தலைமையிலான வனத்துறையினர் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருவையாறு அடுத்த கண்டியூர் முதன்மை சாலையில் உள்ள குடிநீர் குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குழாய் உடைப்பின் காரணமாக குடிநீர் வீணாவதோடு சாலையும் மோசமாக பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சாலை பழுதடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாவதாக கூறும் மக்கள் இதனை கருத்தில் கொண்டு தொடர்புடைய துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கும் லட்சுமியூரில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பலமுறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் போராட்டத்தை நடத்த முடிவு செய்ததாக தெரிவித்தனர். மக்களின் கோரிக்கைக்கு மதிப்பளித்து உடனடியாக கடையை அகற்றாத பட்சத்தில் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் எனவும் அவர்கள் கூறினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே திருச்சூழி கொண்டாற்று படுகைகளில் அரசு அனுமதியின்றி மணல் அள்ளிய 7 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். மணல் அள்ளிச் செல்ல பயன்படுத்திய 2 லாரிகள் மற்றும் ஒரு JCB இயந்திரத்தையும் பறிமுதல் செய்தனர். அருப்புக்கோட்டை அருகே காரியாப்பட்டி மற்றும் திருச்சூழி கொண்டாற்று படுகைகளில் சட்டவிரோதமாக அளவுக்கு அதிகமாக ஆற்று மணல் அள்ளப்பட்டு வருவதாக வந்த புகாரினை அடுத்து காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பள்ளி பேருந்து மோதியதில் 2 வயது ஆண் குழந்தை உயிரிழந்தது. செங்கம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் சுகந்தி தம்பதியின் மகன் புவனேஷ் தனியார் பள்ளிக்கு செல்ல வேன் ஏற வந்தார். அப்போது உடன் வந்த 2 வயது குழந்தை லோகேஷ் அங்கு நின்றிருந்தார். அப்போது பேருந்து ஓட்டுநர் ராஜாமணி குழந்தை நிற்பதை கவனிக்காமல் வேனை இயக்கியதில் பலத்த காயமடைந்த லோகேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து ஓட்டுநர் ராஜாமணி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். செங்கம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆயிலூரைச் சேர்ந்த ராஜ சிவபிரகாசம் என்ற இளைஞர் குறைந்த செலவில் பாராகிளைடர் தயாரித்து சாதனை படைத்திருக்கிறார்.
8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கும் இவர் கடந்த 12 ஆண்டுகளாக பாராகிளைடர் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். அதற்கான செயல்முறைகள் குறித்து இணையதளம் மூலமாக கற்றுக்கொண்ட அவர் வாகன உதிரி கடைகளில் விற்கும் பொருட்களை கொண்டே தமது பாராகிளைடரை வடிவமைத்திருக்கிறார். வெளிநாடுகளில் இதனை தயாரிக்க 10 முதல் 12 லட்சம் வரை செலவாகும் நிலையில் வெறும் 45,000 ரூபாயிலேயே பெட்ரோலில் இயங்கக்கூடிய பாராகிளைடரை தயாரித்திருக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை வனத்துறை மையத்தில் கடல் பசுவை பாதுகாப்பது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. உலகில் அழிந்து வரும் கடல்வாழ் உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படும் கடல் பசுக்கள் தமிழகத்தில் 250க்கும் குறைவாகவே இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதனை பாதுகாக்க பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. கடல் பசுக்களை பாதுகாப்பதன் மூலம் கடல் தாவரங்கள் வளர்வதோடு மீன் வளமும் பெருகும் வாய்ப்பு ஏற்படும் என்பதால் இதுகுறித்த விழிப்புணர்வை வனத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து வரும் செய்திகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணு உலையில் டர்பைன் பழுது காரணமாக 320 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த முதலாவது அணு உலையில் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி 800 மெகாவாட் மின் உற்பத்தி செய்து வந்த நிலையில் பராமரிப்பு பணிக்காக உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. 2 மாதங்களாக நடந்து வந்த பராமரிப்பு பணிகள் முடிந்து கடந்த 16ஆம் தேதி மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது. படிப்படியாக 320 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் டர்பைனில் ஏற்பட்ட பழுது காரணமாக உற்பத்தி தடைபட்டது. இந்த பழுது விரைவில் சரி செய்யப்படும் என அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் கயிறு திரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் மதிப்பிலான கயிறு நார்கள் கருகி நாசமாகின. ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் பகுதியில் நடராஜன் என்பவருக்கு சொந்தமான கயிறு தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நார்கள் எரிந்து சாம்பலாகின. இந்த விபத்து குறித்து துளசம்பட்டை போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடியில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய சார்பு நீதிமன்ற கட்டடப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் பார்வையிட்டார். இந்த சார்பு நீதிமன்றம் கட்ட அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். இங்கு நடைபெறும் பணிகளை ஆட்சியர் வெங்கடாச்சலம் பார்வையிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் வெளிநாட்டு குளிர்பானங்களை தடை செய்ய கோரி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு மாலை அணிவித்து அதன் தீமைகள் குறித்து விளக்கினர். வெளிநாட்டு குளிர்பானங்களை கீழே கூட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகள் வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். முறையாக ஓய்வூதியம் வழங்காததை கண்டித்து விழுப்புரம் அரசு போக்குவரத்து தலைமை அலுவலகத்தை குடும்பத்துடன் முற்றுகையிட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள தொகையை உடனே வழங்க கோரியும் அரசு ஒதுக்கிய 6000 கோடி ரூபாய் பணத்தை அதிகாரிகள் முறைகேடாக செலவு செய்ததை கண்டித்தும் முழக்கமிட்டனர். நெல்லை மாவட்டத்தில் மாதந்தோறும் ஓய்வூதிய தொகையை முழுமையாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஓய்வூதிய நிலுவைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என போராட்டத்தின் போது அவர்கள் முழக்கமிட்டனர். 3 நாட்களுக்கு தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அரசு தங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்காவிட்டால் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ஓய்வூதியர்கள் தெரிவித்தனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் குமுளி மலையின் இரைச்சல் பாலம் பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் நிற்கவே அனுமதி இல்லாத நிலையில் தினமும் இளைஞர்கள் கூடி மது அருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனை தடுக்க வனத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடலூர் வனச்சரக அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். பொள்ளாச்சி போத்தனூர் அகல ரயில் பாதை பணிகள் மார்ச் மாத இறுதியில் நிறைவடையும் என தென்னக ரயில்வே தலைமை நிர்வாக அதிகாரி சுதாகர் ராவ் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியிலிருந்து போத்தனூர் வரையிலான வழித்தடத்தில் நடந்து முடிந்துள்ள பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மயிலேறிபாளையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் வரை பாறைகளை தகர்த்து தண்டவாளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மார்ச் மாத இறுதிக்குள் பணிகள் நிறைவடையும் என்றும் குறிப்பிட்டார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தேரடி தெருவில் உள்ள நகைக்கடையில் 120 கிராம் தங்க நகைகள் 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடு போனதை தொடர்ந்து காவல்துறையினர் அந்த கடையில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்றிரவு நகைக்கடையின் மேற்கூறிய பெயர்த்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் கடையில் இருந்த அனைத்து தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை கொள்ளையடித்ததோடு எலக்ட்ரானிக் கருவிகளையும் திருடியுள்ளனர். பாதுகாப்பு பட்டகத்திலிருந்து நகைகள் மட்டும் தப்பின.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் இயங்கி வரும் தனியார் பஞ்சாலையில் காலை தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு தீயில் எரிந்து நாசமானது. ஊழியர்கள் மூலம் உடனடியாக தீ அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த தீ விபத்து குறித்து பள்ளத்தூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகரின் எல்லையோரமாக ஓடும் அனந்தனார் கால்வாயில் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் தற்போது தேங்கியுள்ள கழிவுநீர் மற்றும் குப்பைகளை அப்புறப்படுத்தவும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழை தேசிய மொழியாக அறிவிக்க கோரி ஈரோட்டில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். இந்த பேரணியானது சம்பத் நகரில் தொடங்கி பெரிய வலசு மேட்டூர் சாலை வழியாக சென்று வஉசி பூங்காவில் நிறைவடைந்தது. தமிழ் மொழியை நீதிமன்ற வழக்காடு மொழியாகவும் அரசு அலுவலக மொழியாகவும் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தும் பதாகைகளை மாணவர்கள் பிடித்திருந்தனர். பிப்ரவரி 21ஆம் நாள் கொண்டாடப்படும் உலக தாய்மொழி நாளை ஜனவரி 25ஆம் நாள் கொண்டாட வழி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக ஐக்கிய நாடுகளவையில் முறையிட வேண்டும் எனவும் தமிழக அரசின் அனைத்து துறைகளின் நடவடிக்கைகளிலும் முற்றிலும் தமிழை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தொடக்க கல்வி முதல் முதுகலை படிப்பு வரை தமிழில் பயில தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பை பயனாளிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என கூடை முடையும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் கூக்ஸ் ரோடு பகுதியில் பழைய அடுக்குமாடி குடியிருப்பு சேதமடைந்ததால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் புதிய கட்டடம் கட்டப்பட்டது. ஆனால் இன்னும் திறப்பு விழா காணப்படாத நிலையில் 120 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு மூடி கிடக்கிறது. இதனால் அங்கு குடியிருந்த கூடை முடையும் தொழிலாளர்கள் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். திருச்செந்தூர் பேரூராட்சி சார்பில் வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் இணைப்பிற்கு அதிக அளவு பணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திருச்செந்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 18 வார்டுகளை கொண்ட பகுதியில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்க 1000 மற்றும் 1500 ரூபாய் வரை செலவாகும் என பேரூராட்சி நிர்வாகத்தினர் பணத்தை வாங்குவதாகவும், ஆனால் அதற்கு முறையான ரசீது எதுவும் கொடுப்பதில்லை எனவும் புகார் கூறுகின்றனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகரில் குற்றச்செயல்களை கண்காணிப்பதற்கென பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை செல்லும் சாலை நெடுகிலும் பொருத்தப்பட்டிருக்கும் 33 கேமராக்களில் 9 மட்டுமே இயங்குவதாக தெரிகிறது. பழுதான கேமராக்களை உடனே சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 139வது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை நினைவிடத்தை பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்த பக்தர்கள் தரிசித்து தியானம் மேற்கொண்டனர். இதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக மாணவர்களுக்கான புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டது. இந்த கண்காட்சியினை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட வேலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிவண்ணன் மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு குறித்தும் எதிர்கால சவால்களை எவ்வாறு கையாள வேண்டும் எனவும் எடுத்துரைத்தார். இதில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு பயிலும் 1000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.